அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குற அந்த 50 நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்கள் 50 பேருக்காக நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறத டெம்ப்ரரியாக ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நான் குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரிப்பரேஷனை நான் டெம்ப்ரரியாக ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு என்னால் முடிஞ்சது, என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை ஜஸ்ட் ஒரு கைடாக பார்க்குற மாதிரி எனக்கு தோணலை. ஒரு கைடுங்கிறத தாண்டி உங்கள் மனசில் எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை என்னால் இப்போ ரீசெண்டாக நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இடையில நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் வீடியோஸே போடலை. இப்போ நீங்கள் என்னை ஒரு கைடாக மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் வேறு யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 வருஷத்தில் நீங்கள் ஜஸ்ட் என்னை ஒரு கைடாக மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா, வேறு யாராவது ஒருத்தவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, என்னை விட நல்லா கைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னை விட நல்லா கிளாஸ் எடுக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி என்னை விட புது புது விஷயங்களை சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் என்னை ஒரு கைடாக, இல்லை என்னை எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு தகவலுக்காக தான் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தால், கண்டிப்பாக இந்த 3 வருஷ கேப்பில் நீங்கள் டோட்டலாக என்னை மறந்துருப்பீங்க, விட்டுட்டு போயிருப்பீங்க. பட் அப்படி பண்ணாமல் அவ்வளோ பெரிய கேப் விட்டும் நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்க அன்பு எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுது. அது என்னன்னா, இவங்க ஜஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளை இவங்க சார்ந்து இல்லை, நம்மளை ஒரு கைடாக பார்க்காம அதுக்கு மேலே நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போ நான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசாக இது வரைக்கும் எதுவுமே நான் பண்ணதில்லை. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் யோசித்தப்ப இது வரைக்கும் பெரிய அளவில் நான் உங்களுக்கு எதுவும் பண்ணலை. ஸோ அதனால தான் இப்படி ஒரு டெசிஷன் இப்போ எடுத்தேன். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா, இப்போ நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். சில பேர் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களை பார்த்து தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இப்போ நான் குரூப் 2 கிளியர் பண்ணி சப் ரிஜிஸ்டராக இருக்கேன் அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே ஒரு சகோதரி உங்களை பார்த்து தான் சார் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இப்போ விஓவாக இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு நண்பர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் இன்னமும் நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகாமல் இருக்காங்க. இந்த 3 வருஷ கேப்பில் சொல்கிறேன். இந்த 3 வருஷ கேப்பில் இன்னமும் நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகாமல் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் நாம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ நான் அடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறது என்னுடைய தேவைக்கு கிடையாது, அது என்னுடைய ஆசைக்கு தான். என்னுடைய தேவைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் ஒரு வேலை வாங்கிட்டேன், என்னுடைய தேவைக்கு அந்த வேலை கண்டிப்பாக போதுமானது. மேற்கொண்டு நான் படிக்கணும்னு நினைக்கிறது என்னுடைய ஆசைக்காக தான். ஆனால் அங்கே தேவையை தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கே வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நான் ரெகுலராக உங்களுக்கு இனிமேல் வீடியோஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறது ஷார்ட் பீரியட் தான். அதே மாதிரி எல்லா டாபிக்ஸையும் என்னாலையும் கவர் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு கிடைக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான். அதில் சிலபஸை 100% கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்க போகிறோம். இந்தியன் பாலிட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருந்ததுன்னா கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டீச் பண்ணலாம். டீச் பண்ணுறேங்கிறத சொல்கிறத விட நான் படிக்கும்போது என்னென்ன பண்ணனோ அதை உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும், இல்லை ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான் கொடுக்க போகிறேன். நம்ம என்ன கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான கொஷின்ஸ் நாம் பார்க்க போகிறதில்ல.
கொஞ்சம் டஃப்பான கொஷின், அதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பான கொஷின், அதாவது மீடியம் லெவலில் இருக்கிற கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும்ல சில கொஷின்லாம். ஸோ அந்த மாதிரி கொஷின் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் இது வரைக்கும் நடந்த டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களையும் அதில் சேர்த்து பார்த்துப்போம். ஸோ 3 விதமான சோர்ஸ்லேருந்து நம்ம மேத்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் நடத்தின தேர்வுகளில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் பார்க்க போகிறோம். அடுத்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற ட்ரிக்கியான கொஷின்ஸ், ஓகேவா? ஈஸியான கொஷினை விட்டுருவோம். ஈஸியான கொஷின் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். அதிலே கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஸ்கூல் புக்ஸ்லேயே கஷ்டமான கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற ட்ரிக்கியான கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அந்த டாபிக் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி பார்த்துக்கலாம். ஸோ இதிலலாம் வந்து இந்த ஷார்ட் பீரியடில் நம்ம என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு அதான், இன்னும் என்ன சொல்கிறேன்னு தெரில, சொல்லதை வந்ததை கூட கரெக்டாக சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரில. பட் சிம்பிளாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்தது. நம்மளை வந்து ஒரு 50 பேர் வந்து கண்டினியூஸாக நம்மளை வந்து பார்க்குறாங்க, கண்டினியூஸாக நமக்கு வந்து அன்பு கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சின்னதாக ஒரு நெருடல் இருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் வந்து வேலைக்கு வந்துட்டேன், பட் என்னை சார்ந்து இருக்கிறவங்க இன்னும் வேலைக்கு வரலை அப்படிங்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இது ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இப்போ வேலைங்கிறது தேவை கிடையாது. என்னுடைய ஆசைக்காக தான், அடுத்தது நான் ஒரு பெரிய பதவிக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்னுடைய அந்த ஆசையை வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அதுக்கான ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ இடையில நான் வீடியோஸ் போடலை. உங்களுக்கு வந்து அந்த டாபிக் வைஸ் அந்த வீடியோஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 வீடியோஸாவது நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டினியூஸாக அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், அந்த வீடியோவை மட்டும் பார்த்தா போதும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கு அதுவும் ஒரு வகையில் காரணமாக இருக்கும். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். குறிப்பாக வந்து நம்ம மேத்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப ட்ரிக்கியான கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் கேட்ட ட்ரிக்கியான கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று அதை நான் சால்வ் பண்ண போகிறதில்ல, நான் ஜஸ்ட்டு ஹிண்ட்டு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். இதை தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நோட்டும் பேனாவும் வச்சுக்கிட்டு நீங்களே தான் சால்வ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது அங்கேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு, இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் படிக்கிறது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உடனே ரிப்ளை பண்ண முடியலனா கூட பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.